வெல்கம் டு சுபிக்ஷம் அகாடமி. ஐரோப்பியர்களின் வருகை இந்த டாபிக்கை பார்த்தோன்னா நிறைய பேருக்கு அலர்ஜி ஆயிரும். யாரும் அலர்ஜி ஆகாதீங்க. உங்களுக்கு ஃபுல்லாக ஷார்ட்கட்ஸ் தான் நான் ஊட்டி விட போகிறேன். இந்த பாடத்தை யாரும் டோன்ட் ஸ்கிப் தி வீடியோ, ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம சேனலை வாட்ச் பண்ண சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ ஐரோப்பியர்களின் வருகை. எவனோ ஒருத்தன் சொல்லுதான், நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தன் வந்து வந்தான் அந்த காலம் அப்படிங்க. நம்ம குருட்டு மகள் நம்புவோமா? நம்ப மாட்டோம். அப்போ அதுக்கு எவிடன்சஸ் வேணும். வரலாற்று பூர்வமா நம்பணும்னா ஒரு எவிடன்சஸ் வேணும். அப்போ இந்த பாடத்துல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுதாங்க அப்படின்னா, யார் வந்தா அவனுக்கு என்னென்ன எவிடன்ஸு அப்படின்ட்டு ஃபுல் டீட்டெயில் வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் எவன் ஃபர்ஸ்ட் வந்தான், எப்படி ரூல் பண்ணான் அப்படிங்கிறத சொல்லுதாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஹைரார்கியில நம்ம பார்க்க போறது நவீன இந்தியாவில் அவங்க வந்ததுக்கான ஆதாரங்கள் யாரு அப்படின்னு பார்க்கணும். அதுல எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யார் வந்தா அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் போர்த்துகீசியர்கள் தான் உள்ள வராங்க. அதுக்கு தான் இங்க ஒரு ஷார்ட்கட் எழுதி போட்டிருக்கேன். போடா ஃபீடா ஆங்கிலேயம் வாரான். ரைட்டா? அப்போ போடா அப்போ போர்த்துகீசியர்கள், டச்சுக்காரர்கள், அடுத்து பீடா பிரெஞ்சுக்காரர்கள், அடுத்து டேனியர்கள் பீடே அப்படின்னு வரும், டேனியர்கள், ஆங்கிலேயர்கள், அதுக்கப்புறம் பிரெஞ்சுக்காரர்கள் வந்தாங்க. ஸோ மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்காங்க? 5 பேர் வந்திருக்காங்க. சரி, இவங்க வந்துட்டாங்க. இவங்க எதை பார்த்து வந்தாங்க? சும்மா வருவாங்களா? இப்ப நம்ம இருக்கோம், இங்க இருந்துட்டு திருநெல்வேலியில இருட்டுக்கடை அல்வா கடை அப்படின்னு சொல்லி ஃபேமஸா எல்லாருக்கும் தெரியுது. அப்போ அங்க என்ன ஃபேமஸ்ன்னு தெரிஞ்சா தான் இங்க இருந்து நம்ம போவோம். அப்போ அந்த ஃபேமஸை யார் எக்ஸ்போஸ் பண்ணுதா அப்படின்னா, மார்கோ போலோ அப்படிங்கிறவர் தான் என்ன செய்தாரு? எக்ஸ்போஸ் பண்ணுதாரு. இந்த மாதிரி இந்த ஊர்ல இந்த விலை மலிவான ஊழியர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வரலாற்று காலத்துக்கு வந்து என்ன எழுதி விட்டு போயிட்டாரு. அப்ப அதை ஐரோப்பாக்கார ஒருத்தர் எடுத்து படிக்கான். படிச்சுட்டு அண்ணாச்சி இங்க பாருங்க, இதுல முக்கியமான டேட்டா சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இதை இந்த இந்தியாவுக்கு போவோம் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் தூண்டுது. ஸோ இது மட்டும் தான் குறிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனந்தரங்கர் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்திய நாட்குறிப்பியலின் தந்தை யாரு அப்படின்னா நம்ம ஆனந்தரங்கர். ஸோ உலக நாட்குறிப்பியலின் தந்தை யாருன்னு கேட்டா சாமுவேல் பெப்பிஸ் அப்படின்னு தெரியும். சரியா? அப்போ இவர் என்ன செய்தாரு? பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி வருது. அந்த கம்பெனியினுடைய மொழிபெயர்ப்பாளராக இருந்தவர் தான் இந்த ஆனந்தரங்கர். எந்த காலம் டு எந்த காலம்? ஆனந்தரங்கர். அப்ப அப்படின்னா 6 அப்படின்னு ஞாபகம். ஸோ இவருடைய வருஷம் பாருங்க, எண்டுல 6 இருக்கா? 6ஐயும் 0வையும் கூட்டுங்க, 6 தான் வரும். சரியா? அப்போ 36ல இருந்து 1760 வரைக்கும் யாருடைய காலம் நாட்குறிப்புகள் இருந்திருக்கு? பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியினுடைய நிர்வாக மொத்தம் அவங்க என்னென்ன பிரச்சனை பண்ணாங்க, அது எப்படிலாம் சால்வ் பண்ணாங்க அப்படின்னு இருக்கும். ஆனந்தரங்கர் பத்தி 11ஆம் வகுப்புல தமிழ் புத்தகத்துல ஒரு பாடம் இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாடம். அதை நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ ஆனந்தரங்கர் வந்து சொல்லியிருக்காரு. அப்ப இவர்களுடைய குறிப்பிலே என்னது? இந்த மாதிரி கிழக்கிந்திய கம்பெனி இவங்களுக்கும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி சண்டை வந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கு அரசியல் ரீதியான தீர்வு எப்படி இருந்ததுன்னு எழுதியிருக்காரு. அப்போ இவங்க வந்ததுக்கு வரலாற்று பூர்வமான ஆவணங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் ஃபர்ஸ்ட். சரி, இந்த ஆவணங்கள்லாம் எங்க இருந்து எடுத்து படிச்சாங்க? நான் இருக்கேன், எங்க இருந்து எடுத்து படிச்சேன் அப்படின்னா ஆவண காப்பகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன், அது யூடியூப்ல அப்லோட் ஆகுது, அது ஆவணமாக்கப்படுது. அது யாருனாலும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி எழுதப்பட்ட ஆவணங்கள் அனைத்தையுமே பாதுகாக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் தான் ஆவண காப்பகம். அந்த ஆவண காப்பகம் இந்தியாவில் எங்க இருக்கு? புது டெல்லியில ஒரு இடத்துல இருக்கு. அதுதான் தேசிய ஆவண காப்பகம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க முக்கியமான நூல்கள் எல்லாமே என்ன செய்வாங்க? எடுத்து பாதுகாத்து வைப்பாங்க. நம்ம தேவைன்னா படிச்சு வச்சுக்கலாம். அதான் என்னது? ஆவண காப்பகம். ஸோ அந்த ஆவண காப்பகத்துல வேரியேட்டி ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் புக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்கு தந்தை யாரு? இப்படி ஒண்ணு உருவாக்குங்க அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா ஃபாரஸ்ட் அப்படிங்கிறவர் தான். ரைட்டா? இந்த காலத்துல நம்ம ஃபாரஸ்ட்டை தான் காப்பாத்தி ஆகணும். கரெக்ட் தானே? ஃபாரஸ்ட் இல்லைன்னா நம்ம இல்லை. அதனால ஃபாரஸ்ட்டை காப்பாற்றணும். அப்போ ஆவண காப்பகம் அப்படின்னாலே ஃபாரஸ்ட் ஞாபகத்துக்கு வந்துடணும். ஸோ டெல்லியில இருக்கிறதுலே லார்ஜான ஆவண காப்பகம் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்தியா லெவல்ல நீங்க சொல்லிட்டீங்க. தமிழ்நாட்டுல என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு ஆவண காப்பகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை இதுக்கு முன்னாடி எப்படி அழைச்சாங்க அப்படின்னா, தமிழ்நாடு பதிப்பாசனம், சென்னை பதிப்பாசனம் அப்படின்னு அழைச்சாங்க. அதுக்கு இப்போ பேர் மாற்றம் பண்ணி சென்னை ஆவண காப்பகம் அப்படின்னு ஒன்னா உருவாக்கியிருக்காங்க. சரி, இந்த ஆவண காப்பகத்துல என்ன யாருடைய கால பதிவுகள்லாம் இருக்கு அப்படின்னா, டச்சு. டேய், தமிழ்நாட்டுக்காரனை டச் பண்ணி பாடுறா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப டச்சு குறிப்புகள் இருக்கு.
டச்சை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஏசுநாதர் சொல்லியிருக்காரு, ஒரு கண்ணத்துல அடிச்சா இன்னொரு கண்ணத்தையும் காமின்னு. அப்ப 2 அப்படின்னு நான் வச்சுக்கணும். அப்போ 1642 டச்சு பதிவுகள் இருக்கின்றது. ஸோ டச்சுனா நான் என்ன சொல்லிருக்கேன், 2 கண்ணு சொல்லிருக்கேன்னா, இந்த சைடு கண்ணு என்னது கொச்சி, இந்த சைடு மேற்கு சைடுல கொச்சி துறைமுகம் இருக்கலாம் அது, இந்த சைடு என்னது சோழமண்டல கடற்கரை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த 2 சம்பந்தப்பட்ட குறிப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனுடைய காலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 1657. சரியா, 1657. நம்ம சொன்னோம் 42ல இருந்தே டச் பதிவுகள் இருக்குது. இந்த 2 சைட்ல இருக்கக்கூடிய தரவுகள் எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கு அப்படின்னா 1657ல இருந்து 1845 வரைக்கும் இருக்குது அப்படின்னு நான் வச்சுக்கணும். ரைட்டா, 1856ல என்ன நடந்தது, ஸோ பெருங்கிளர்ச்சி நடந்தது இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். அதுல இருந்து ஒரு 200 வருஷத்துக்கு கழிச்சுன்னா உங்களுக்கு இந்த இது வந்துடும். சரியா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 1845 நீங்க மறக்க கூடாது. ஏன் அப்படின்னா இந்த டேனிஷ் பதிவுகளும் 1845ஓட தான் முடியுது. சரியா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, டேனிஷ் நாட்டு பதிவுகள் சொன்னா டென்மார்க்கை சேர்ந்தவர்கள் வருவாங்க, டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனின்னு உருவாக்குவாங்க. அப்ப அந்த டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியால் உருவாக்கப்பட்ட வரலாற்று ஆவணங்கள் எல்லாமே டேனிஷ் பதிவுகள். ஸோ நமக்கு தெரியும் டோனியினுடைய டிஷர்ட் நம்பர் என்ன 7. அதே மாதிரிதான் பாருங்க 1777 அப்படின்னு வரும். 1845 மனப்பாடம் பண்ண சொல்லியிருக்கேன், மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அங்கன இப்ப பாருங்களேன், இந்த மாதிரி டாட்டா அங்கங்க இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வந்தா என்ன ஆயிரும், நமக்கு ஒரு படம் ஆயிரும். அதை செஞ்சவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டாட்வெல் அப்படிங்கிறவர். டாட்வெல் என்ன செய்தாரு, ஸோ தமிழ்நாட்டுல சென்னையில ஒரு நாட்குறிப்பு இருக்கு, இங்க ஒரு நாட்குறிப்பு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே மிங்கிள் பண்ணி ஒரு இதா கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா டாட்வெல். சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் அப்படின்னு ஒரு இதை தொகுப்பு உருவாக்குனது யாரு அப்படின்னா இவர் தான். 1917ல இதை உருவாக்கியிருக்காரு. ரைட்டா, டாட்வெல். நம்ம இந்த வெல்ல ஏல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். டாட்வெல் அப்படின்னு வந்தாலே ஏல் அப்படின்னு ஞாபகம் வந்துடணும். சரியா, ஸோ நெக்ஸ்ட் பாக்குறது கோட்டைகள். இந்த கோட்டைன்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 கோட்டை, இதை மறக்கவே கூடாது, மறக்கவே முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்ல போறேன். என்ன, ஸோ புனித பிரான்சிஸ் ஆலயம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நம்ம கூட கோவச்சுக்கிடுவாங்க, கோவச்சுட்டு எங்க போவாங்க, கோயிலுக்கு தான் போவாங்க. அப்போ புனித பிரான்சிஸ் ஆலயம், பிரான்ஸ்னா பிரெண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, கோவச்சா எங்க போவாங்க, ஆலயத்துக்கு போவாங்க. அப்போ கோவச்சா அப்போ கொச்சின் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ கொச்சின் அப்படிங்கிறது இதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் புனித லூயிஸ் கோட்டை. புனித லூயிஸ் கோட்டைன்னா என்னது, பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரினால என்னது ஞாபகத்துக்கு வரும், நம்ம ஆளுகளுக்கெல்லாம் ஒரு பாட்டில் ஞாபகத்துக்கு வந்துடும். ஸோ பாட்டில் அடிச்ச உடனே என்ன செய்வாங்க, லூஸ் ஆயிடுவாங்க. நிறைய பேர் பாட்டில் அடிச்ச உடனே லூஸ் ஆயிடுவாங்க. அதான் புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி பாட்டில். இந்த இதை உருவாக்குனது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் உருவாக்குவாங்க, பிரெஞ்சுக்காரர்கள் இதை உருவாக்குவாங்க. பிரெஞ்சு எல்லாரும் சேர்ந்தாலும் சரக்கடிக்க போறாங்க. அப்போ லூயிஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ புனித சார்ஜ் கோட்டை அப்படின்னா, இந்த சார்ஜ் நம்ம எப்படி எழுதலாம், இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தில் எழுதணும் அப்படின்னா சார்ஜ் அப்படின்னு எழுதுவோம். ஸோ அந்த சி அப்படிங்கிறது சென்னை அப்படின்னு வச்சுக்கோங்க. புனித ஜார்ஜ் கோட்டை எங்க இருக்கு, சென்னையில இருக்குது. ஸோ த நெக்ஸ்ட் புனித டேவிட் கோட்டை கடலூர்ல இருக்கு. கடலூர்ல கடே அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ புனித டேவிட், டே அப்படின்னா கடே அப்படின்னு, கடலூர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கடலூர் கோட்டையை ஆங்கிலேயர்கள் தான் 1690ல கட்டியிருக்காங்க. இந்த ஜார்ஜ் கோட்டையை 1639ல கட்டியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது அருங்காட்சியகம். அருங்காட்சியகத்துக்கும் ஆவண காப்பகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சின்னங்கள், எம்பளம் இது எல்லாமே எங்க பாதுகாக்கப்படும் அப்படின்னா இந்த அருங்காட்சியகத்துல பாதுகாக்கப்படும். ஸோ டாக்குமெண்ட்ஸை பாதுகாக்கக்கூடிய இடம் தான் ஆவண காப்பகம். அருங்காட்சியகம் அப்படிங்கிறது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்களை நமக்கு பாதுகாக்கக்கூடிய இடம் தான் இது. ஸோ இது எப்போ உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 1949 நவம்பர் 26. என்ன நாள், நம்மளுடைய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னு நமக்கு தெரியும். 1949 நவம்பர் 26. அந்த நவம்பர் 26ல அருங்காட்சியகத்துல வைக்காங்க. இதுதான்யா காட்சி அப்படின்னு சொல்லி வைக்காங்க. அப்ப 49 டெல்லியில தான் அருங்காட்சியகம் இருக்குது, மறந்துடக்கூடாது. சரி, இதுக்கு அடுத்து என்ன எவிடன்ஸ் இருக்குன்னா காயின்ஸ். ஸோ நாணயங்களை பொறுத்த வரைக்கும் நிர்வாகம், உண்மையான நிர்வாகம் எப்படி இருந்தது அப்படின்னு காமிக்கக்கூடியது இந்த நாணய ஆதாரங்கள் தான். ஸோ தங்க நாணயம் வச்சா அவன் நல்ல நிர்வாகம் பண்ணியிருக்கான். செப்பு நாணயம் தான் வச்சிருக்கான், இவன் சுமாரா பண்ணியிருக்காயா. வெள்ளி நாணயம் ஓரளவு பரவாயில்லாம பண்ணியிருக்கான் ஏதோ. ஸோ இந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா. அப்போ உண்மையான நிர்வாக காரணங்கள் எதன் மூலமாக தெரிந்து கொள்ளப்படும்,
நாணய ஆதாரங்கள் மூலமாக தெரிந்து கொள்ளப்படும். நாணயம்னா துட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். துட்டுனா 8, இதான் ஷார்ட்கட். உங்களுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ 1862ல தான் முதலாக நவீன இந்தியாவின் நாணயத்தை வெளியிடுறாங்க. யாரு? ஆங்கிலேயர்கள் வெளியிடுறாங்க. ஆங்கிலேயர்கள் நவீன இந்தியாவினுடைய நாணயம். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள் இருக்கும். அதனால 1862 உடனே அமைச்சுக்கோங்க. 6 2 கூட்டினீங்கன்னா 8 வரும். துட்டு அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இதுக்கப்புறம் உருவம் பொறித்த நாணயத்தை வெளியிட போறாங்க. அது யாரு? விக்டோரியா அப்படிங்கிற ஒரு இளவரசி இருக்காங்க. அவங்களுக்கு அப்புறம் சார்ஜ் எடுத்துக்கிட்டவர் தான் யாரு அப்படின்னா 7ஆம் எட்வர்டு. 7, 8 பார்த்துக்கோங்க. 7, 8 இந்த 2 பேரும் என்ன செய்தாரு? என் ஹெட்டை மட்டும் உருவத்தை பொறி அப்படிங்கிறது. ஸோ ஹெட்டை மட்டும் உருவம் பொறிக்காது. ஷார்ட்கட்டுக்காக சொல்றேன். அப்போ 7, 8 ஹெட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா அடிச்சு தூக்கிடலாம். அப்போ 7ஆம் எட்வர்டு தன் உருவம் பொறித்த நாணயத்தை வெளியிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1935. இது மறக்கவே கூடாது. நீங்க டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் மறக்கக்கூடாது. 1935ல இந்திய அரசு சட்டம் அப்படின்னு ஒண்ணு ஏற்றுதாங்களா? அந்த அரசு சட்டம் ஏற்றும் பொழுதே ஆர்பிஐ அப்படின்னு சொல்லி ஒண்ணு உருவாக்கிட்டாங்க. உருவாக்கி அது முதலாக நாணயத்தை வெளியிடுது. 5 ரூபாய் காயினை வெளியிடுது. 8 துட்டு தான் சொல்லியிருக்கேன். ஸோ 1938 இதுல 5 ரூபாய் நோட்டை வெளியிடுறாங்க. இதுலயும் ஒரு ஆளோட உருவம் இருக்கு. 5 ரூபா நோட்ல 6 அடி மனுஷன் இருக்கான். அப்போ 6ஆம் சார்ஜ் மறந்துடாதீங்க. 6ஆம் சார்ஜ் அப்படிங்கிறவரு என்ன செய்யறாரு? 5 ரூபா நோட்ல உருவம் பொறிக்கிறாங்க. ஸோ இது எல்லாம் தான் என்ன அப்படின்னா எவிடன்ஸ். ஐரோப்பியர்கள் வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸே என்ன அப்படின்னா இந்த இதெல்லாம் இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்துதான் நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த ஐரோப்பியர்கள் எப்படி வந்தாங்க, என்ன ஏதுன்னு பார்க்க போறோம். ஐரோப்பியர்கள் புத்தகம் படிக்காங்க. ஏன் இந்தியாவுக்கு ஒரு வணிகம் செய்ய வராங்க அப்படின்னா இந்தியாவில் அளவு கடந்த பொருள் இருக்கு. ஸோ நறுமண பொருள் இருக்கு, மருத்துவ பொருள் இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்போவுமே வேர்ல்டுல ரொம்ப லோயஸ்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டி எங்க இருக்குன்னா இந்தியாவில் இருக்குது. சரியா? மற்ற கண்ட்ரில இருந்து எல்லாருமே நவீன டெக்னாலஜியோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம நாட்டுக்கு வராங்க. இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போறாங்க. ஸோ தமிழ்நாடு அந்த காலத்திலேயே ஒரு பெயர் பெற்ற ஒரு இடம் இருந்தது. அதே மாதிரிதான் இந்தியாவும் அந்த காலத்துல இருந்திருக்கு. அப்போ என்ன செய்யறாங்க? இந்தியாவோட வணிகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஐரோப்பா கண்டம்னு வச்சுக்கோங்க. இது ஆசியா கண்டம். சரியா? ஸோ இதுல கடல் இருக்கு. இங்கனுக்குலாம் கடல் தான். ஸோ இங்கனுக்குலாம் ஒரு தென்னாப்பிரிக்கா இருக்கு. சரியா? இந்த இடத்துல என்ன செஞ்சிருது? ஒரு நிலம் சூழ்ந்த பகுதியா இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வணிகம் எப்படி நடந்தது அப்படின்னா ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் இந்த நிலவழி மூலமா நடக்குது. சரியா? இந்த நிலவழி மூலமா நடந்துகிட்டு இருந்த இந்த வணிகத்தை 1453ல என்ன செய்தாங்க அப்படின்னா மூடுதாரு. 3ல மூடுதாரு. யாரு? இந்த காது வச்ச ஆளு. அப்போ கான்ஸ்டாண்டினோபிளுக்கு கா, துருக்கியருக்கு தூ. அப்போ காது அப்படிங்கிறது கான்ஸ்டாண்டினோபிள், துருக்கி. காது வச்ச ஆளு என்ன செஞ்சிட்டான்? மூடி விட்டான் பாதைய. சரி, நிலவழி இல்லை, தண்ணியில தான் போகணும். தண்ணியில போகணும்னா என்ன செய்யணும்? இந்த ஆப்பிரிக்காவை சுத்தி தான் போகணும். அப்போ அதுக்கு என்ன செய்தாங்க? ஒவ்வொரு நாட்டுக்காரனா வந்து என்ன பண்ணது யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அந்த நேரத்துல மாலுமி ஹென்றி அப்படின்னு அழைக்காங்க அவரை. அவர் பேரு இளவரசர் ஹென்றி. மாலுமினா கப்பலை ஓட்டுபவன் மாலுமி. அவன் என்ன சொல்லுதான்? தான் மக்களை ஓட்டுதான். டேய் நீ போ, புது நாட்டை, புது மாநிலம் ஏதாட்டும் ஒண்ணு பார்த்து கண்டுபிடி, சாகச வாழ்வை நீங்க மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு? ஒரு மாலுமி மாதிரி ஓட்டுதாரு. ஓட்டுனதுனால இவர் மாலுமி ஹென்றி அப்படின்னு அழைக்கிறாங்க. 1487ல ஒருத்தர் என்ன செய்தாரு? அப்படி எட்டி பார்க்காரு. என்னடா தெரியுது அப்படின்ட்டு. அப்படி பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு நன்னம்பிக்கை முனை, கண்டிப்பா இந்த முனையை நம்ம தாண்டிட்டோம்னா நமக்கு ஏதோ ஒரு பிரதேசம் கிடைக்கும் அப்படின்னு நம்புதாரு. அதுதான் இந்த ஆப்பிரிக்காவினுடைய நன்னம்பிக்கை முனை. ரைட்டா? இந்த நன்னம்பிக்கை முனைய எட்டி பாக்குறாரு. அதான் 8, 7. ரைட்டா? எட்டி அப்படி எழுந்து பாக்குறாரு. ஸோ 87ல பாக்குறாரு. பார்த்தலோமியோ டயஸ். எட்டி பார்க்காருன்னு சொன்னா அதுலயே பார்த்தலோமியோ டயஸ் வந்துருச்சு. நன்னம்பிக்கை முனை. ஸோ இந்த இடத்துல ஒருத்தர் மன்னர் இருப்பார் இல்லையா? அவர் பேரு 2ஆம் ஜான். சரியா? இவர் எட்டி பார்க்காரு, யாராட்டும் இருக்காங்களா அப்படின்ட்டு. அங்க மன்னர் இருக்காரு 2 ஜான்ல. கீழே பாக்குறாரு, இங்க இருக்க மன்னி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ரைட்டா? ஸோ அதோட இந்த நன்னம்பிக்கை முனை வந்த உடனே அந்த போர்த்துகீசியர்களுக்கும் ஒரு நம்பிக்கை பிறக்குது. நம்மளும் என்ன செஞ்சிட்டோம்? கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு நம்புறாங்க. அதுக்கு அடுத்து யார் வாரா? நம்மளுடைய ஹீரோ வாஸ்கோட ஹாமா. வாஸ்கோட ஹாமா என்ன செய்தாரு? அந்த நன்னம்பிக்கை முனையை கடந்து ரொம்ப மோசமான
அந்த கடல் அலைகளெல்லாம் கடந்து மொசாம்பிக் அப்படிங்கிற பகுதிக்கு போறாரு. மோசமான மொசாம்பிக் இதான் உங்களுக்கு இங்கு. ஸோ மொசாம்பிக் பகுதியை அடையுதாரு. அந்த மொசாம்பிக் பகுதியில நம்ம ஒரு டீ கடைக்கு போறாரு. டீ குடிச்சிட்டு இருக்காரு. என்னப்பா இது ரொம்ப மோசமா இருக்கு நிலைமை அப்படின்ட்டு. உடனே இந்தியக்காரன்னு தெரியுமே, ஏன் அண்ணாச்சி என்ன சொல்லுது, எங்க ஊருக்கு வாங்க ஏகப்பட்டது இருக்குன்னு சொல்லிட்டு கையோட கூட்டு வந்துட்டான். எங்க கூட்டு வரான், கேரளாவுக்கு கூட்டிட்டு வராரு. ஸோ மொசாம்பிக் பகுதி இங்க இருக்குது. இந்த மொசாம்பிக் பகுதியில இருந்து இந்தியாவினுடைய கள்ளிக்கோட்டை அப்படிங்கிற பகுதிக்கு யாரை கூட்டு வராங்க, வாஸ்கோடகாமாவை கூட்டிட்டு வராங்க. வாஸ்கோடகாமா வராரு. வந்துட்டு என்ன செய்தாரு, அங்க மன்னர் இருக்காரு. அந்த மன்னருக்கு பேர் என்னது, சம்மர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவன் வந்த நேரம் சம்மர், ரொம்ப புழுக்கம் தாங்க முடியல. மன்னர் ஏசி ரூம்ல உட்காந்துருக்காரு. உடனே வெல்கம் வெல்கம் ஏசி ரூமுக்கு வாங்கன்னு சொல்றாரு. அப்போ சாமரின் அப்படிங்கிறவர் தான் அந்த நாட்டினுடைய மன்னர். 1498 ரைட்டா. இவர் எப்ப பாக்காரு, ஸோ 87ல நன்னம்பிக்கை முனையை அடைகிறாரு. இதுல இருந்து ஒரு 11 கூட்டிங்க, ஒன்னையும் கூட்டுங்க, 98. 1498ல எங்க போயிருந்தாரு, நம்ம ஆளு கள்ளிக்கோட்டையே கண்டுபிடிச்சிருக்காரு. கண்டுபிடிச்சோன்னு அவர் என்ன செய்தாரு, ஸோ இங்க ஏகப்பட்ட இது இருக்க, நல்ல செல்வங்கள் இருக்கு. ஏற்கனவே கேரளா இப்பவே பொன்விளைய பூமி தான், சரியா. அப்போ கேரளாவை பார்த்தோன்னு நினைச்சிருக்காங்க, இப்படி இருக்க சொர்க்க பூமிடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் எல்லாமே வர சொல்ற வேண்டியது. லெட்ரு போடுறாரு. லெட்ரு போட்டு ஆள் எல்லாத்தையும் வர சொல்லு, கப்பல்ல வர சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அப்போ பெட்ரோ ஆல்வாரிஸ் காப்ரல் அப்படிங்கிறவரை 2வது வர சொல்றாரு. பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல். ஸோ இவர் என்ன செய்தாரு, 1க்கு 3 கப்பல்ல வராரு. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, இல்ல உனக்கு 1 கொண்டு வச்சுன்னா 1க்கு 3 தேலை கூட்டு வந்திருக்கேன் பங்களா. ஸோ அதே மாதிரி 13 கப்பல்ல 100 பேரோட எப்ப வராரு, 1500ல வராரு. ஏன்னா 2 வருஷம் ஆகுது எதுக்கு, டிராவலுக்கு. ஸோ 1500ல வராரு. ஸோ வந்து இவர் என்ன செய்வாரு, அப்படியே அந்த ஊர்ல இருந்துகிட்டாரு. நான் அந்த 100 பேர்த்த கொண்டு வந்து நான் இங்க பாத்துக்கிட்டு இருக்கேன், நீர் போருமியா அப்படின்னு சொல்லி வாஸ்கோடகாமாவை அனுப்பிட்டாரு. வாஸ்கோடகாமாவும் சரி எனக்கு தகவல் அனுப்புன்னு சொல்லிட்டு போறாரு. 1501 ஒரு வருஷம் ஆயிப்போச்சு, ஒரு தகவலுமே வரல. அவருக்கு ஒரு சந்தேகம், இவன் என்னடா இப்படி நமக்கு தகவலும் அனுப்பாம இருக்கானே, அப்ப ஏதாவது உள்ள வில்லங்க இருக்கலாமோ அப்படின்னு நினைச்சிட்டு 1501ல அவன் 13 தான் கொண்டு வந்தானா, 20 கப்பல் 2வதுல வர இல்லையா, அதனால 2+0 2, 20 கப்பலோட நான் என்ன செய்வேன் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாராரு. வந்த உடனே அவர் கண்ணு ரொம்ப உறுத்துனா கண்ணனூர்ல இணைந்தாரு, ஒரு வணிக மையத்தை நிறுவிட்டாரு. சரி, சம்மர்ல ஏசியில உள்ள மன்னருக்கு என்ன செய்யல தெரியல, கழுதாம பாட்டி இருக்கான்டா, கண்ணு வச்சு இருந்து போறாம விட்டுட்டாரு. அடுத்து என்ன செய்தான் இவன் சும்மா இருக்காம, கொச்சின்னு கள்ளிக்கோட்டையிலாம் வணிக மையத்தை நிறுவிட்டாரு. நிறுவன உடனே மன்னருக்கு கோவம் வந்துருச்சு. என்னடா நீ உள்ள வந்த, நான் சம்மர்னு ஏசியில இருக்கேன், ஏசியில இருந்ததுனால நீ இப்படிலாம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவம் வருது. கோவம் வந்து என்ன செய்தாரு, நேரா போறாரு, போயிட்டு சண்டை போடுறாரு. அவன் போர் பயிற்சி கத்துக்கிட்டு போர்த்துகீசியர், நம்ம ஆளு ஏசியில படுத்து உறங்கினாரு. செவிக்க முடியுமா, செவிக்க முடியல, தோத்துட்டாரு. தோத்த உடனே கொச்சின் அப்படிங்கிறது போர்த்துகீசியர்களுடைய தலைமையிடம் ஆயிற்று. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், போருக்கு கோச்சிங் கொடுப்பாங்க, அந்த இடம் தான் தலைமையிடம். அதான் போர்த்துகீசியர்கள் கொச்சின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ போர்த்துகீசியர்கள் கொச்சின் தலைமையிடம் ஆயிடுச்சு. 3வது முறையாக எப்ப வராரு அப்படின்னா 1524ல யார் வரா, நம்ம வாஸ்கோடகாமா வராரு. 3 தடவை இந்தியாவுக்கு வந்திருக்காரு. 3வது தடவை வந்த உடனே டிசீஸ் வந்துருச்சு, அதனால டிசம்பர்ல செத்து போயிட்டாரு. டிசீஸ் வந்ததுனால டிசம்பர்ல செத்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. டிசம்பர் 1524. 3வது தடவை வந்ததுனால அதுல 3 மட்டும் இருக்காது பாருங்க, 1 இருக்கும், 2 இருக்கும், 3 மட்டும் இருக்காது, 4 இருக்கும், 5 இருக்கும். அதான் ஸோ 1524 அப்படிங்கிறத இப்படி நீங்க லிங்க் வச்சுக்கோங்க. ஸோ சரி, இப்போ ஐரோப்பியர்கள் வந்து என்ன செய்தாங்க, ஒவ்வொரு இடமா வந்து என்னன்னா பிடிச்சு ஒரு 3 இடத்துல தன்னுடைய முகாமை அமைச்சிட்டாங்க. அப்போ முகாம் அமைச்சா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ஆளே இருந்து என்ன செய்ய முடியாது, அந்த இடங்கள் எல்லாத்தையுமே மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. அப்ப அதுக்காக என்ன செய்தாங்கன்னா ஆளுநர்கள் நியமனம் பண்ணுறாங்க. அதாவது போர்ச்சுகல்ல ஆளுநர்களா இருப்பாங்க இல்லையா, அவங்கள இங்க ஒண்ணு வந்து ஆளுநராக போடுறாங்க. அப்படி போர்த்துகீசிய பகுதியிலிருந்து இந்தியாவிற்கு வந்த முதல் ஆளுநர் யாரு அப்படின்னா பிரான்சிஸ்கோடி அல்மெய்டா அப்படிங்கிறவர் தான். அவர் தான் ஆல்மேடு, எல்லாமே அவரால் முடியும், அதனால அந்த அல்மெய்டாவை கொண்டு வராங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் யாருக்குமே அஞ்ச மாட்டாரு, அதனாலதான் அவர் 1505ல கொண்டு வராங்க. அப்போ 1505ல வராரு, கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்கள் தான் இருக்காரு. ஸோ இவர் என்ன செய்தாரு, கப்பல்ல வாராரு. இவர் வரும்போது என்ன செய்தாங்கன்னா ஏகப்பட்ட கப்பல்காரங்க என்ன செய்தாங்க, அப்படியே அங்கன்னு நிக்காங்க. இவருக்கு வழி விட மாட்டேங்காரு. இவரும் ஆறுன்னு அழுத்தி அழுத்தி பார்த்தாரு, எவனும் வழி விட மாட்டேங்கான்.
உடனே இவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நம்ம கடல் இது, நம்ம கடலை நம்ம கப்பல் மட்டும்தான் போகணும். இனிமேல் நீலநீர் கொள்கை அப்படின்னு நான் ஒண்ணு நினைச்சுக்க போறேன். கடல் தண்ணி நீளமா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ நீலநீர் கொள்கை அப்படின்னு ஒண்ணு உண்டாக போறேன்னு சொல்லிட்டு தான் உள்ளே வருவாரு. சபதம் எடுத்து வச்சு உள்ள வருவாரு. உள்ள வந்த உடனே இதை சொல்லிடுவாரு. சொன்ன உடனே ஏற்கனவே அரேபியக்காரன் நம்ம தமிழ் நாகரிக சங்க காலத்துல இருந்து என்ன செய்தான், யவன பிரியா அப்படிங்கிற பேர்ல ஃப்ரீயா மிளக அழுத்து போயிருக்கான். அப்போ அவன் சும்மா இருப்பானா? உள்ள அரேபிய கப்பல்களா இருக்கு. அரேபிய கப்பல்கள் எல்லாம் முகலாயர்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அவன் என்ன செய்யறான், தான் கப்பலை உள்ள இந்திய பெருங்கடல் பகுதியில நிப்பாட்டி வச்சிருக்கான். ஸோ இப்படி இருக்கு இந்தியா. இந்த இந்திய பெருங்கடல் ஃபுல்லா என்ன செய்யறான், அவனோட கப்பல்களா நிக்குது. இவருக்கு பார்க்க பார்க்க எரிச்சல் உண்டாகுது. உடனே என்ன செய்தாரு, அரேபியனை நிப்பாட்டினா போதும், அந்த இடம்ல கிளியர் ஆயிரும், நான் போவேல ஆரனே அடிக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சு என்ன செய்தாரு, நினைக்காரு. நினைச்சு என்ன செய்தாப்புல, ஸோ அவங்கள தடுக்க நினைக்காது. அந்த இடத்துல தான் என்ன செய்யுது, ஸோ எதுக்கு நம்மளை பண்ணுதாங்க அப்படின்னு தெரியாம ஒரு எகிப்து கப்பலும் ஒரு துருக்கி கப்பலும் நிக்கி. எதுக்கு நம்மளை விரட்டுதான் அப்படின்னு தெரியாம, இது எகிப்து இங்கனுக்குள்ள துருக்கி அப்படின்னு வச்சுக்குவாங்க. ஸோ எதுக்கு, அதான் அங்க போட்டிருக்க பாருங்க, எதிரே நான் பார்க்கலையே, எதுக்கு நம்மளை போட்டு விரட்டலாம் அப்படின்னு. ஏது எகிப்து துருக்கி அவங்களும் என்ன செய்தாங்க போறாங்க. அப்ப ஆல்ரெடி இங்க 3 ஆகி போச்சு. இங்க நினைஞ்சிருந்தாங்க பீஜப்பூர்ட்ட இருந்து நினைஞ்சிருப்பாங்க. இந்த பகுதியை பிடிச்சாங்க இல்லையா, என்ன பகுதி, கள்ளிக்கோட்டை பகுதி, கொச்சின் பகுதி, அதுக்கப்புறம் கண்ணனூர். இந்த பகுதி, இந்த கண்ணனூர் பகுதி யார்கிட்ட இருக்கும், பீஜப்பூர் சுல்தான் இருக்கும். உடனே என்ன செய்வான், பீஜப்பூர் சுல்தானும் இவங்களுக்கு ஆப்போசிட்டா மாறிடுவான். இந்த இடத்துல டையூ பகுதிங்கிறது குஜராத் பக்கத்துல இருக்கும். டையூ பகுதி பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கணும்னால குஜராத்காரன் நினைஞ்சிருவான், ஒண்ணு சேர்ந்துருவான். அப்போ குஜராத், பீஜப்பூர், அதுக்கப்புறம் இந்த எகிப்து, துருக்கி, அரேபியர்கள், இந்த 5 பேரும் சேர்ந்து நினைச்சிட்டாங்கன்னா முஸ்லீம் கூட்டுப்படை அப்படின்னு ஒண்ணு உருவாக்குனாங்க. இந்த கூட்டுப்படை என்ன செய்ய போகுது, இந்த போர்த்துகீசியர்களை அடிச்சு விரட்ட போறேன்டா, நான் காலகாலமா இந்த தெருவுல தான் வண்டி ஓட்டு போறேன், ஏன் வண்டியே நீ வரக்கூடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க, ஒரு கான்ட்ரவர்சிக்கு வராங்க. போர் வரப்போகுது. உடனே இவர் சொல்றாரு, டேய் உங்களுக்கு சவால்றா, என் மவன் வருவான்டா, என் மவனே வந்து உங்களை அடிப்பான்டா அப்படின்ட்டு மவனை வழி அனுப்புவாரு. டேய் உன் மவனை அனுப்பி நீ சவால் விடுற, உன் மவனை சாவல இருக்க மாதிரி அறுத்து போடுறதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு சாவல் அப்படிங்கிற பகுதியில அவருடைய மகன், யாருடைய மகன், பிரான்சிஸ் கோடி அல்மேடாவினுடைய மகனை கொன்றுதாங்க. ஏண்டா போர்ச்சுக்கல்ல என்னால முடியாதது எதுவுமே இல்லை, அதனால என் பேர் ஆள் மேடு அப்படின்னு சொல்லி வச்சாங்க. ஸோ என்ன நீ ஆள் மேடு பண்ணுவியா, முட்டாளாக்குவியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யாரு, என் மவனை நீ வந்து டை பண்ணிட்ட, ஒன்னு டை பண்றேன்டா அப்படின்னு டையூ அப்படிங்கிற இடத்துல போய் அந்த கூட்டுப்படைகளை வெற்றி கொள்ளாரு. வெற்றி கொண்டுட்டு கடல்ல இனிமேல் நான் தான்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கடற்கரை மேலாண்மைய 1509 கோருதாரு. கோரிட்டு இவர் என்ன செய்தாரு, போர்ச்சுகீசியருக்கு போயிருந்தாரு. நெக்ஸ்ட் இவருக்கு அப்புறம் வரக்கூடியவர் யாரு அப்படின்னா, ஒன்ட்ட ஒரே ஒரு அல்லுதான் இருக்கு, பிரான்சிஸ் கோடி அல்மெய்டா. என்கிட்ட 2 ஆள் இருக்குடா. அப்போ அல்போன்சே டி அல்புகர்க் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. நான் இந்த இடத்துல ஏன் போடி அப்படின்னு போட்டிருக்கேன் அப்படின்னா, இவர் என்ன செய்தாரு, இவங்களுக்கு அறிவு கிட்டவன், இந்தியாவுக்கு போனோம், இந்தியாவில் அழகழகான பெண்கள் இருக்கு, அந்த பெண்கள்லாம் நிச்சயம் திருமணம் பண்ணணும், திருமணம் பண்ணிட்டு என்ன செய்வான், மச்சான் மாப்பிள்ளைன்னு சொந்தக்காரன் வந்துருவான். அப்ப நம்ம வணிகம் எல்லாம் எவனும் நம்ம சண்டைக்கு வர மாட்டான், இது கூட தெரியாது முட்டா பிள்ளை இருக்கான் அவன்லாம் ஆந்திரா போட்டேன்னு சொல்லிட்டு இவன் என்ன செஞ்சிட்டான், இந்திய பெண்கள் எல்லாத்தையும் திருமணம் செய்யி அப்படின்னு சொல்லிட்டான். சொல்லிட்டு விஜய் சொன்ன டைலாக் மாதிரி விஜயநகர பேரரசு கூட இவர் என்ன செஞ்சாரு, ஆதரவா இருக்காரு. சரி இப்ப இவர் என்ன செய்யணும், 2 ஆள் இருக்கு இவருக்கு, அப்போ 2 வீடு கட்டணும், அப்போ 2 இடம் இவருக்கு தேவைப்பட்டது. வருஷம் என்ன செய்தாரு, ஆளை பிடிக்காரு. 1509 வராரு, வந்துட்டு வருஷம் ஆளை பிடிச்சிட்டாரு. 2வது வருஷம் 1510 கோபமா இருக்கா பொண்டாட்டி, போங்கங்க 1 வருஷம் ஆயிடுச்சு வீடே கட்டலன்ட்டு. உடனே என்ன செய்தாரு, கோபடாடி உனக்காக நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், 1510 நவம்பர் மாசம், ஆனா 1க்கு 1 சண்டை போடக்கூடாது, உனக்கு அடுத்த வருஷம் வீடு வாங்கி தருவோம்னு பொண்டாட்டி சொல்லுறதான் 11ன்னா 1க்கு 1 நவம்பர். அப்போ கோவா அப்படிங்கிற பகுதியை பீஜப்பூர் சுல்தான் இருந்து வாங்கி கொடுத்துருந்தாரு. யாருக்கு, பொண்டாட்டிக்கு. அடுத்து என்ன செய்தாரு, நான் இவ கூட இருக்கவே மாட்டேங்க, என்னை எங்கேயானு கண்காணாத இடத்துக்கு கூட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, கண்ணே கவலைப்படாத, உன்னை இந்த ஆம்ல வச்சு நான் பாதுகாப்பேன் அப்படின்ட்டு ஆம்ஸ் துறைமுகம் அப்படிங்கிற பகுதியை, பாரசீக வளைகுடா இருக்கு அந்த பகுதியில 1515 ரைட்டா, உன்னைய பஞ்சா நான் தூக்கிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, பஞ்சுனா 5ன்னு வச்சுக்குவோம், 1515 பாரசீக வளைகுடாக்கு ஆம்ஸ் துறைமுகத்துக்கு கூட்டு போயிட்டாரு. அப்போ இவ்வளவுதான் இந்த 2 ஆள் வச்சிருந்த அல்போன்சே டி அல்புகர்க்கினுடைய கதை.
அடுத்ததாக பாருங்க நினோடி குன்கா. நினோடி குன்கா அந்த பேரே வித்தியாசமா இருக்க, இந்த பேரே வித்தியாசமா இருக்குல்ல. ஸோ நினோடி குன்கா இவரை பாருங்க, இந்த 15க்கு அப்புறம் ஒரு 14 வருஷம் என்னது வேக்கண்ட் விட்டாங்க. ஸோ எவனுமே போக மாட்டேன்ட்டான். அவன் புள்ள அங்க பொண்டாட்டி மரங்களை கட்டி வச்சிருக்கான். ஆனா போனா அங்க அடி விட போகல. இவரு ஏய் நான் போறேன்டா, நான் போய் நின்று அடிக்கேன்டா அப்படின்ட்டு தான் வராரு நினோடி குன்கா. நினோடி குன்கா வந்து 29ல வராரு. ஸோ இங்க 9 இங்க 20 கூட்டிக்கோங்க, 2 பொண்டாட்டி அப்ப 20 அப்படின்னு வச்சுக்கோ. ஸோ 29ல இருந்து ஒரு 9 வருடங்கள் ஆட்சி பண்ண போறாரு. ஸோ இவரும் என்ன செய்தாரு, அதுக்கு முன்னாடி செஞ்சவங்க மாதிரி வருஷம் அமைதியா இருக்காரு. அடுத்த வருஷத்துல இருந்தா வேட்டையை காமிக்காரு. என்ன செய்தாரு, நான் இந்த இடத்துல இருந்தா தானே ரெண்டு பொண்டாட்டி டார்ச்சரு, நான் இங்க இருக்க மாட்டேன், இனிமேல் வேற இடத்துக்கு போறேன், கோவா வச்சுட்டு போறேன் பொண்டாட்டி கூட சொல்லிட்டு கொச்சின்ல இருந்து தலைநகர கோவாக்கு மாத்துறாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உண்மைடு. கொச்சின்ல இருந்து கோவப்பட்டு போறாரு 3 முடிச்சு போட்ட பொண்டாட்டிகளால. அப்போ 1530 வச்சுக்கோ. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இவர் என்ன செய்தாரு, நமக்கு முன்னாடி உள்ளவன் 2 வீடு கட்டினா, 2 பொண்டாட்டி கட்டினா 2 பேரும் ஒவ்வொரு வீடு கொடுத்தா, அதனால சண்டை வந்துச்சு. நாம என்ன செய்வோம், 2 பொண்டாட்டி கட்டுவோம், 4 வீடா பிடிச்சு கொடுத்துருவோம். அப்படி கொடுத்துட்டு சண்டை வராதுல, ஆளுக்கு 2 வீட்டுல இருந்து விடான்னு சொல்லிட்டு இவர் 4 இடத்த பிடிக்க போறாரு. அது எந்தெந்த இடங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஸோ ஆல்ரெடி இவர் என்ன செஞ்சாரு, பீஜப்பூர் இந்த இடத்துல குஜராத்தும் பீஜப்பூரும் சேர்ந்துதான் உள்ளவன்னு அடிச்சாங்க. பீஜப்பூர்ல இருந்து என்ன செஞ்சான், அவன் கோவாவை பிடிக்கிட்டான். அடுத்து குஜராத்துக்காரன்ட்ட பிடுங்கணும். என்னத்தை பிடுங்க போறாங்க, குஜராத்ல பகதூர் ஷா அப்படின்னு ஒருத்தர் இருக்கான், அவங்ககிட்ட இருந்து பசின் அப்படிங்கிற பகுதியை புடுங்குறாரு. ஏய் எனக்கு ஒரே பசி அடிக்கியா குடியா அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்தினுடைய பகதூர் ஷா விட்டு இருந்து பசின் அப்படிங்கிற பகுதி எப்போ பிரிக்கிறாரு, 1534ல எடுக்காரு. ஸோ இந்த பசின் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பஸ்ன்னு இருந்தா அதுக்கு 4 கோடு இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 வீல் இருக்கும் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பஸ்ன்னு இருந்தா 4 வீல் இருக்கும். அப்போ 1534ல பசின் அப்படிங்கிற பகுதியை பிடிக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் இதுல இருந்து ஒரு 3 வருஷத்துக்கு கூட்டிக்கோங்களேன். 3 வருஷத்துக்கு கூட்டினீங்கன்னா 1537 வந்துடும். அதுல இருந்து என்ன செய்தாங்க, டையூ. ஸோ 3வது ஆள் தான் உள்ளவனை டை பண்றாங்க, எங்க டையூல. 3வது உள்ளவன் தான் வாங்குதான். அதனால 3 வருஷத்துக்கு கூட்டிக்கோங்க. 37ல டையூ அப்படிங்கிற பகுதியை பிடிக்கிறாரு. ஸோ டையூ டாமன் நம்ம எல்லாமே படிச்சிருக்கோம். டையூ டாமன் தான் படிச்சிருப்போமே. டையூ மட்டும் படிச்சிருக்கான். அப்ப டாமன் எப்ப படிச்சான் அப்படின்னா, உள்ளூர் தலைவர்கள்ட்ட போயிட்டு எடா சாமி நான் டையூ பிடிச்சிட்டேன், நீ டாமனை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி டாமனி வாங்கிட்டாரு. அடுத்து என்ன செய்தாரு, ஸோ பொண்டாட்டி சாக்லேட் ஆசையா கேட்காங்க, சாக்லேட் கேட்காங்க. உடனே என்ன செய்தாரு இவரு, இந்த ஒரே இடத்துல போய் வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு சால் செட்டுன்னா 8, 48ல சால் செட் அப்படிங்கிற பகுதியை பிடிக்கிறாரு. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா போர்த்துகீசியர்களுடைய ஆடம்பரம், அட்ராசிட்டி பண்ணியிருக்காங்க. ஸோ போர்த்துகீசியர்கள் ஒரு சூரியனுடைய ஒரு ஒரு உதயம்னு இருந்ததுன்னா மறைவு அப்படின்னு ஒன்று இருக்கணும். அப்போ மறைவு எப்படி வருது அப்படின்னு பாருங்க. அவங்க என்னென்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, போர்னாலே புகையா இருக்கும். அப்போ புகையில என்ன செய்றாங்க, இவங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் கத்தோலிக்க கிறிஸ்தவம். ரைட்டா, போர்னா அங்கங்க கத்துவாங்க ஐயோ அம்மான்னு. உடனே கத்தோலிக்க கிறிஸ்தவத்தை இவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அடுத்து 1556ல அச்சு இயந்திரத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ரைட்டா, யாரும் அச்சப்பட வேண்டாம், நான் அச்சு இயந்திரம் கொண்டு வருவேன், யாரும் அச்சப்பட வேண்டாம். அப்போ 56ல அச்சு இயந்திரம் வருது. உடனே 7ஆம் அறிவு கொண்ட ஒருத்தர் 7 வருஷமா தமிழ் புத்தகத்தை எல்லாம் படிச்சு இந்தியாவினுடைய மருத்துவ மூலிகை மருந்துகள் அப்படின்னு சொல்லிட்டு மூலிகை தாவரங்கள்ங்கிற புத்தகத்தை வெளியிடுறாரு. ஸோ இந்திய மூலிகை தாவரங்கள் 1563, 7 அறிவு உள்ளவர் 7 வருஷமா யோசித்து 63ல தான் எழுதியிருக்காரு. 17ஆம் நூற்றாண்டுல யார்கிட்ட இவங்க வந்து விழுதாங்க, டச்சு விடம்னா விழுதாங்க. போர்னா அந்த டச்சிலே இருக்கணும், டச்சு விட்டதுனால டச்சிட்ட விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் 1739 நல்லா புரிஞ்சுக்கணும். 1739ல வெறும் 3 இடத்துல தான் இவங்களுக்கு இருக்கு. எங்கெல்லாம்னா கோவா, டையூ, டாமன். இந்த 3 இடம் மட்டும்தான். கோவப்பட்டு டையே ஆயிட்டான்டா அப்படின்னு வச்சுக்கோ. இந்த 3 இடத்தோட போர்த்துகீசியர்களுடைய அதிகாரம் முடிந்தது. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஸோ இவங்க எல்லாத்தையும் பார்த்துடலாம். 2 வீடியோவை கொடுப்போம், ஏன்னா வீடியோ ரொம்ப லாங்காக போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.